வணக்கம் மக்களே. செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் மாணவர்கள் மற்றும் இளம் பொறியாளர்கள் அனைவரையும் இந்த லெசனுக்கு வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மென்டார். 15 இயர்ஸ்க்கு மேலே பெரிய பெரிய எம்என்சிஸில் ஒர்க் பண்ணிட்டு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோட இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கற்றுக்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பல்க் மெட்டீரியல் டேக் ஆஃப். சுருக்கமாக இதை எம்டிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பல்க் மெட்டீரியல் டேக் ஆஃப் அப்படின்றதுனா என்னன்னா, ஒரு ப்ராஜெக்டில் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர், கண்ட்ரோல் வால்வ், ஜங்ஷன் பாக்ஸ் போன்ற மெயின் ஐட்டம்ஸ் வந்து அதை மட்டும் வாங்கிட்டா மட்டும் வேலை முடிஞ்சிடாது. அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு பவர் கொடுக்க கிலோமீட்டர் கணக்கில் கேபிள்ஸ் வேணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேபிள்ஸை தாங்கி பிடிக்கிறதுக்கு கேபிள் ட்ரேஸ் வேணும். அந்த கேபிள் ட்ரேஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் வேணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பர்டிகுலர் ப்ராசஸ் கனெக்ஷன் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக டியூப் மற்றும் டியூப் ஃபிட்டிங்ஸ் வேணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் சப்போர்ட் ஸ்டீல் வேணும். இதெல்லாம் தான் நம்ம மொத்தமாக கணக்கெடுக்கிறதுக்கு பேர் தான் பல்க் எம்டிஓ அப்படின்றாங்க. இதுக்கு பல்க் எம்டிஓவில் டேக்டு ஐட்டம்ஸ் எதுவுமே கவர் ஆகாது. அது என்ன டேக்டு ஐட்டம்ஸ் அப்படின்னா, ஒரு ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டரோ, ஒரு கண்ட்ரோல் வால்வோ, ஒரு ஜங்ஷன் பாக்ஸோ அதுக்கெல்லாம் டேக்ஸ் இருக்கும். பல்க் எம்டிஓவில் டேக்டு ஐட்டம்ஸ் எதுவும் வராது. பல்க் எம்டிஓவில் வர டேக்டு ஐட்டம் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் தான். அதையுமே டேக் பேசிஸில் வாங்க மாட்டாங்க. கேபிளோட டைப் பேசிஸில் பல்காக வாங்குறாங்க. அதனால் கேபிள் பல்க் எம்டிஓவில் வந்துடும். சரி, டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிற ஃபார்முலா வேறு, ரியல் டைம் இபிசி இண்டஸ்ட்ரியில் நம்ம பார்க்குற சேலஞ்சஸ் வேறு. இந்த எம்டிஓவை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசைனரோ இல்லை ஒரு இன்ஜினியரோ தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை ஒரு சீனியர் இன்ஜினியர் ரிவ்யூ பண்ணிவிட்டு கடைசியில் பிரின்சிபல் இன்ஜினியர் அப்படி இல்லைன்னா லீட் இன்ஜினியர் அப்ரூவல் பண்ணுவாங்க. இந்த டாக்குமெண்ட் ரெடி ஆனதும் ப்ரொக்யூர்மெண்ட் டீமுக்கு போகும். அவங்க இதை வச்சு தான் மெட்டீரியல் ரெக்வசிஷன் ப்ரிப்பேர் பண்ணி வெண்டாஸ்ட்டை பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுப்பாங்க. அதனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு சின்ன தப்புமே மொத்த ப்ராஜெக்டோட பட்ஜெட்டையும் கன்ஸ்ட்ரக்ஷன் டைமிங்கையும் அஃபெக்ட் பண்ணும். முதல்ல கேபிள்ஸ் மற்றும் கேபிள் கிளான்ஸோட எஸ்டிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சரி, உங்கள் கையில் ஒரு கேபிள் ஷெட்யூல் டாக்குமெண்ட் இருக்கும். அதில் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற பேனலில் இருந்தோ அல்லது ஃபீல்டில் இருக்கிற ஜங்ஷன் பாக்ஸில் இருந்தோ எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு லீனியர் லெங்த் இருக்கும். ஆனால் லேஅவுட்டில் இருக்கிற லெங்த்தை மட்டும் அப்படியே ஆர்டர் பண்ணால் கன்ஸ்ட்ரக்ஷன் லைட் சைட்டில் கேபிள் பத்தாம போயிடும். ஏன்னா கேபிள் நேராக மட்டும் போகாது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், வெர்டிக்கல் ட்ராப்ஸ் இருக்கும். அதே போல் பேனலுக்குள்ளேயும் ஜேபிக்குள்ளேயும் ஒயர்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அடிஷ்னல் லெங்த் தேவைப்படும். இதை நாம் லூப் லெங்த் அப்படின்னு சொல்லுவோம். வழக்கமாக ஒரு எண்டுக்கு 1 மீட்டர்லேருந்து 1.5 மீட்டர் வரைக்கும் லூப் லெங்த் விடுவோம். இண்டஸ்ட்ரியில் கேபிளை கட் பண்ணும் பொழுது வேஸ்டேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் அதை காம்பன்சேட் பண்ண 10 to 15% ஸ்கிராப் அலவன்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஸோ ஒரு டோட்டல் கேபிள் லெங்த் அப்படின்றது ஆக்சுவல் லெங்க்த்து ப்ளஸ் வெர்டிக்கல் ட்ராப்ஸு ப்ளஸ் லூப் லெங்க்த்து. இந்த லீனியர் லெங்க்த்து ஆக்சுவல் லெங்க்த்து தான் லீனியர் லெங்க்த்துன்னு சொல்கிறோம். அப்புறம் ட்ராப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிவிட்டு லூப் லெங்க்த்து 3 சேர்த்துட்டு அதுலேருந்து ஒரு 10 to 15% வந்து ஸ்பேர் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை விட இன்னொரு அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. E3Dயில் இல்லை 3D மாடலிங்கில் நீங்கள் எக்ஸாக்டாக கேபிளையே மாடல் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த லீனியர் லெங்க்த்து, வெர்டிக்கல் ட்ராப்பு, லூப் லெங்த் இதெல்லாம் கேபிள் மாடல் பண்ணுறதன் மூலமாகவே கால்குலேட் பண்ணிவிட்டு அதோட அந்த ரூட்டிங் லெங்த் கால்குலேட் ப்ளஸ் 15% ஸ்பேர் கொடுத்துக்கலாம். இது வந்து இந்த ஸ்பேர் பர்சன்டேஜ் ஒவ்வொரு கிளையண்ட்டோட ப்ராஜெக்ட் ஸ்பெக்கை பொறுத்து மாறும். அடுத்ததாக கேபிள் கிளாண்ட். ஒரு கேபிளுக்கு எத்தனை கிளாண்டு வேணும்? சிம்பிள். ஒரு கேபிளுக்கு 2 எண்டு இருக்கும். ஸோ ஒரு கேபிளுக்கு 2 எண்டுக்கும் ஒரு எண்டுக்கு ஒரு கிளாண்டு வேணும். அதனால் ஒரு கேபிளுக்கு 2 கேபிள் கிளாண்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும்.
ஆனால் இந்த இடத்துல உங்களை இன்டர்வியூவில் மடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிளான்ட்டில் அசாடஸ் ஏரியா கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கணும். அதில் கேஸ் கசிய வாய்ப்புள்ள இடமா இருந்தால் இஎக்ஸ்டி ஃப்ளேம் ப்ரூஃப் அல்லது இஎக்ஸ்இ இன்க்ரீஸ்டு சேஃப்டி வகை கிளான்ஸை தான் எம்டிஓவில் சேர்க்கணும். சாதாரணமான கிளாண்டில் நீங்கள் வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா உங்கள் எம்டிஓ ரிஜெக்ட் ஆகிடும். உதாரணத்துக்கு ஒரு கேபிள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அசாடஸ் ஏரியாவில் இருந்து அதே கேபிளோட ஜங்ஷன் பாக்ஸ் வந்து அசாடஸ் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு எண்டுக்குமே அசாடஸ் ஏரியா தான் கொடுத்து இருக்கணும். பை மிஸ்டேக்காக கிளாண்டை மாற்றி போட்டிங்கன்னா நம்மளோட எம்டிஓ ரிஜெக்ட் ஆகும். அந்த எம்டிஓ மிஸ்டேக். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற எம்டிஓ மெட்டீரியல் டேக் ஆஃபில் இந்த மாதிரியான கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். அடுத்தது சரி, பார்ட் 3 கேபிள் ட்ரேஸ் மற்றும் சப்போர்ட் ஸ்டீலை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது. ஓகேங்களா? சரி, கேபிளை காற்றுல தொங்க விட முடியாது இல்லையா? கண்டிப்பாக தொங்க விட முடியாது. அதனால் கேபிள் ரூட்டிங் லேஅவுட் அப்புறம் 3D மாடலை வச்சுட்டு மெயின் ட்ரே மற்றும் பிரான்ச் ட்ரேஸோட டோட்டல் லெங்க்த்தை கால்குலேட் பண்ணணும். ட்ரேல நிறைய டைப்ஸ் இருக்குது. லேடர் டைப் இருக்குது, பர்ஃபரேட்டட் டைப்பு, அப்புறமா வந்து சேனல் டைப்னு ஒரு கேட்டகரி இருக்குது. கேபிளோட வெயிட்டை பேஸ் பண்ணி அண்ட் தென் நம்பர் ஆஃப் கேபிள்ஸை பேஸ் பண்ணி இந்த டைப்பை சூஸ் பண்ணுவாங்க. நம்ம எம்டிஓ எடுக்கும் பொழுது ட்ரேவோட விட்த் வைஸ் இதை பிரிக்கணும். உதாரணமாக லேடர் டைப் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறமா 600 mm 300 mm 150 mm ட்ரேஸ் எவ்வளோ மீட்டர் லெங்த் வேணும்னு தனித்தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணணும். ட்ரே வந்து ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் போகாது. அப்போ பெண்ட்ஸ் அண்டு ரைசிங் இருக்கும். அங்கே எல்போஸ் அண்டு ரைசர்ஸ் தேவைப்படலாம். அதுவும் போல் பிரான்ச் வந்து ஸ்பிட் ஆகிற இடத்துல டீஸ் தேவைப்படலாம். வித்து குறையிற இடத்துல ரெடியூசர்ஸ் தேவைப்படும். இந்த ஃபிட்டிங்ஸ் அண்ட் தென் சப்போர்ட்ஸ்க்காக டோட்டல் லெங்க்த்ல இருந்து 10% அடிஷனல் பல்க் அலவன்ஸை நம்ம சேர்த்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் 2 ட்ரே ஃபிட்டிங்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ளைஸ் பிளேட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அட்ஜஸ்டபிள் ஸ்ப்ளைஸ் பிளேட் யூஸ் பண்ணுவாங்க. ஹரிசாண்டல் அட்ஜஸ்டபிள், வெர்டிக்கல் அட்ஜஸ்டபிள், அதுக்கப்புறமா ட்ரே கவர் சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அப்போது அந்த எல்லா ஐட்டமும் உங்களோட எம்டிஓவில் ஆட் ஆகிருக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். இந்த வீடியோ எம்டிஓனா என்ன, அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் வரும் அப்படின்றதுக்கான இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. நம்மளோட சேனலில் டெக்னிக்கல் டிசைன் கோர்ஸில் பல்க் எம்டிஓ ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டே இருக்குது. பெய்ட் கோர்ஸ் வரவங்களுக்காக அந்த வீடியோவோட ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராஜெக்டோட எம்டிஓ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஃபுல் கைட்லைனும் நம்ம அதில் கொடுப்போம். சரி, இப்போ ட்ரே எம்டிஓ எடுத்தாச்சு. அதே போல் ஃபீல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை சும்மா அப்படியே ஃப்ளோரில் வச்சிட முடியாது இல்லையா? அப்போ அந்த ஃபீல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் ஸ்டீல் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அந்த சப்போர்ட் ஸ்டீல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டாங்ஷன். இந்த மாதிரி சப்போர்ட் ஸ்டீல் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த கேபிள் ட்ரேஸ்க்கு சப்போர்ட் வேணும் இல்லையா? கேபிளுக்கு வந்து கேபிள் ட்ரேஸில் போகும். ஸோ அப்போ கேபிள் ட்ரேஸ்க்கும் சப்போர்ட்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அந்த கேபிள் ட்ரே சப்போர்ட்டும் அதுக்கு தேவைப்படுற ஸ்டீல் எம்டிஓ அதையும் நம்ம எஸ்டிமேட் பண்ணணும். அதுக்கும் சேர்த்து பல்க் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது போக அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்மளோட ப்ராசஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு இம்பல்ஸ் டியூபிங், அதாவது ஹூக்கப் டயக்ராம்ஸில் போய் பார்த்தோம்னா இம்பல்ஸ் டியூபிங், அது டியூப் அண்டு டியூப் ஃபிட்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம டோட்டலாக நமக்கு என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டீல் எவ்வளவு வேணும் அப்படின்றத எஸ்டிமேட் எடுப்போம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டியூப் அண்டு டியூப் ஃபிட்டிங்னா கனெக்டர்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டியூப்ஸு அதையும் நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போது ஒரு ப்ராசஸ் பைப்பில் இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ப்ரெஷரோ இல்லை லிக்விடோ கொண்டு வரது இந்த இம்பல்ஸ் லைன் தான். இதுக்கு பொதுவாக நம்ம வந்து SS316 இல்லைன்னா மோனல் டியூப்ஸ் பயன்படுத்துவோம். பிஎன்ஐடி மற்றும் ஹூக்கப் டயக்ராம்ஸை வச்சு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஆவரேஜாக ஒரு கனெக்ஷனுக்கு 6 மீட்டர் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக டியூபை எஸ்டிமேட் பண்ணுவோம். ஸோ ஃபிட்டிங்ஸ் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சாதாரண ப்ரெஷர் ஹூக்கப் டிரான்ஸ்மிட்டர் எடுத்திங்கன்னா அதில் மேல் கனெக்டர், யூனியன்,
லைக் ப்ரெஷர் ரேட்டிங் அதிகமாக இருந்தால் எல்போ, வேல்வ் மேனிஃபோல்டுன்னு நிறைய ஃபிட்டிங்ஸ் இருக்கும். ஹுக்அப் டிராயிங்ஸில் இருக்கிற பில் ஆஃப் மெட்டீரியல்ஸை அப்படியே டோட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் எண்ணிக்கையோட மல்டிப்ளை பண்ணி அக்யூரேட்டாக எடுத்துடணும். இதில் எந்த அலவன்ஸும் கிடையாது. அக்யூரேட்டான குவான்டிட்டியை எடுத்துட்டு ஃபைனலாக ஒரு ஸ்பேர் பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் பார்ட் மிஸ்டேக்ஸு, இன்டர்வியூ டிப்ஸு, அப்புறமா வந்து அவுட்ரோ வந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு சில ஜூனியர் இன்ஜினியர்ஸ் எம்டிஓ ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை நம்ம இதில் சொல்லலாம். ஸோ ஸ்கிராப் அலவன்ஸை மறந்துடுறது, வெறும் ரூட்டிங் லெங்க் இல்லைனா ஆக்சுவல் லெங்க்த்தை மட்டும் வச்சு ஆர்டர் பண்ணிவிட்டு சைட்டில் கேபிள் பத்தாமல் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா லைன் ஐட்டம்ஸில் ப்ராப்பராக டெஸ்கிரிப்ஷன் கவனிக்காமல் விடுறது, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் த்ரெட்டை கவனிக்காமல் விடுறது. என்பிடின்னு இருக்கும், ஆனால் இவங்க மெட்ரிக் த்ரெட் இருக்கிற கேபிள் கிளாண்டை ஆர்டர் பண்ணிடுவாங்க. அப்போ அது சைட்டில் ஃபிட் ஆகாது. த்ரெட் டைப்பை கவனிக்காமல் விடுறது, அப்புறம் சப்போர்ட் ஸ்டீலை விட்டுறது, ட்ரே மட்டும் கால்குலேட் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சப்போர்ட் ஸ்டீலை விட்டுறது, அப்படி இல்லைன்னா இந்த ஸ்ப்ளைசிங் பிளேட்டை விட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான காம்போனன்ட்ஸை விட்டுறது. ஸோ நீங்கள் லைன் ஐட்டம் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்களா, அந்த லைன் ஐட்டமோட டெஸ்கிரிப்ஷன் கரெக்டாக, அசடஸ் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியான மெட்டீரியல் சூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத எல்லாத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ இன்டர்வியூவில் உங்ககிட்ட கேபிள் எம்டிஓ எடுக்கும்போது ஷார்ட்டேஜ் வராமல் இருக்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் சொல்ல வேண்டிய ஆன்சர் என்னென்னா, ஆக்சுவல் லெங்த் இல்லைனா லீனியர் லெங்த்தோட வெர்டிக்கல் ட்ராப்ஸ், பேனல் மற்றும் ஜேபிக்கான லூப் லெங்க்த்து, அப்புறம் கிளையண்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் படி ஸ்பேர் கொடுக்கணும்னு சொல்லணும். இதுவே அந்த கேபிள் வந்து கேபினெட்குள்ளே என்ட்ரு ஆகுது, பெரிய கேபினெட்குள்ளே அப்படின்னா அந்த கேபினெட்டோட லெங்க்த் ப்ளஸ் வித்தை அந்த கேபிளோட ஆக்சுவல் லெங்க்த்தில் கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். இந்த பதிலை சொன்னால் ஓகே, நீங்கள் வந்து உண்மையாலுமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் எஸ்டிமேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இதில் வந்து உறுதியாயிடும். அவங்களுக்கு இதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது வர ஆன்சர். சரி, உங்களுக்கான இன்னைக்கு எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு கேபிள் ரூட்டிங் லேஅவுட்டை எடுத்துக்கோங்க. ஓகே, லொக்கேஷன் லேஅவுட் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் பக்கத்தில் வச்சுட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து எங்கே ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது, அதுக்கு ட்ரே எப்படி போகுது அப்படின்ற லெங்க்த்தை கால்குலேட் பண்ணிக்கோங்க. கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கேபிள் எம்டிஓ ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல ப்ராக்டிக்கல் இபிசி இன்ஜினியரிங் கோர்ஸை கற்றுக்க துறையூர் திருச்சியில் இருக்கிற நம்ம செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டை உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்கள் வினோத் பாஸ்கரன். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.